ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சிக்ஷா கிளாஸ். நம்ம இன்னைக்கு ரீநீட் 2026ஓட பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த பிசிக்ஸ் பேப்பர் எஸ்பெஷலி டிஸ்கஸ் பண்ண போறோம். அண்ட் இன்னும் நீங்க இந்த வருஷம் பார்த்துருப்பீங்க, பிசிக்ஸ் பேப்பர் கொஞ்சம் மாடரேட் டு டிஃபிகல்ட்டா தான் இருந்தது. பட் என்னதான் இருந்தாலும் பேப்பர்ல ஒரு நியர்லி ஒரு 35 கொஷின்ஸ் டூவபிளா தான் இருந்தது. லைக் ஒரு 36 கொஷின் நீங்க கண்டிப்பா பண்ணிருக்கலாம். லைக் எல்லாமே மாடரேட் டு ஈஸி லெவல்ல தான் இருந்தது. டைரக்டா ஃபார்முலா போட்டு பண்ற மாதிரி தான். பேலன்ஸ் ஒரு 10 கொஷின்ஸும் வந்து ஜேஇ அட்வான்ஸ் லெவல்லாம் ஒன்றும் வரல. லைக் ஜஸ்ட் ஜேஇ மெயின்ஸ்ல வந்து எப்படி ஒரு மீடியம் கொஷின் கேட்பாங்களோ அந்த லெவல் தான் இருந்தது. ஸோ நீங்க ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தா எப்படி ஒரு கொஷினை அட்டன் பண்ணணும், நெக்ஸ்ட் எந்த ஆர்டர்ல பண்ணணும், இந்த கொஷினை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணுமா இல்ல பண்ணக்கூடாதா, இது எல்லாத்தையுமே நான் இந்த வீடியோல ஒரு 31st to 45th கொஷின் எடுத்திருக்கேன். இதுல எதை நான் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்றேன், எதை லேட்டா சால்வ் பண்றேன், அதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஒரு கண்டக்டிவ் லூப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கான். அண்ட் அதுகிட்ட மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கான்ஸ்டன்ட்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஏரியா மட்டும்தான் மாறிட்டு இருக்கு. ஸோ இதை வச்சு பவர் கண்டுபிடிங்கன்னு கேட்குறாங்க. இதுதான் கொஸ்டின். நீங்க இவ்வளோ ஃபாஸ்டா லைக் ரீட் பண்றது பெட்டர். ஒருவேளை உங்களுக்கு இப்போ டைம் எடுத்து ரீட் பண்ணாலும் பண்ணுங்க. பட் நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தேன்னா இந்த கொஸ்டின் 25 செகண்ட்ஸ்ல நான் முடிச்சிருவேன் கண்டிப்பா. ஐ கேன் அஷ்யூர் யூ. எப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் உங்களை கைட் பண்ணும். பி கேட்டிருக்காங்க, ஏரியா இருக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டும் கொடுத்துட்டாங்க. இப்போ உங்ககிட்ட கிராஃபிக்கல் தான் கேட்கறாங்க, எக்ஸ்பிரஷன் கூட கேட்கல. அது இன்னும் பெட்டர். ஸோ நீங்க கொஞ்சமா யோசிச்சீங்கன்னா இது கான்ஸ்டன்டான ஒரு கர்வா, பவர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு. பட் ஏரியா வந்து சைன் டீல இருக்கு. இது ஆப்ஷன் வர சான்ஸே இல்லை, எலிமினேட்டட். அடுத்து இது வந்து சைன் கர்வே கிடையாது. சைன் கர்வ் வந்து இப்படி இருக்கும். என்னதான் ஏரியா சைனோ காசோ, பட் சைன் கர்வ்லாம் வந்து ரிப்பீட்டேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் இப்படி வரும். பட் இங்க அந்த ஏரியா இல்ல. சோ நீங்க இந்த ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணிடலாம். அப்போ இருக்கிறதே 2 ஆப்ஷன் தான். 5 செகண்ட்ஸ்ல நான் வந்து கிட்டத்தட்ட 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்களும் நீட்ல ப்ரொசீட் பண்ணணும். இப்போ வாங்க ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். லைக் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஏ இஸ் ஈக்குவல் டு A0 1 பிளஸ் சைன் டி. நெக்ஸ்ட் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், எப்சிலான் வந்து பிடிஏ தான் வந்து இஎம்எஃப். இதுக்கு நீங்க ஜஸ்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணும், அவ்வளவுதான். சைன் டியை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா காஸ் டி வரும். பவர் வந்து இ ஸ்கொயர் பை ஆர், அதாவது பவர்ங்கிறது வந்து இஎம்எஃப் ஸ்கொயர் பை ஆர் வரும். இஎம்எஃப் ஸ்கொயர்னா எவ்வளோ? இஎம்எஃப் வந்து காஸ் டி பொறுத்து இருக்கு. அப்போ பவர் வந்து இஎம்எஃப் ஸ்கொயருக்கு பொறுத்து இருக்குன்னா காஸ் ஸ்கொயர் டியா மாறிடும். காஸ் ஸ்கொயர் டியோட கிராஃபை நீங்க இப்போ இங்க செக் பண்ணணும். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். சி இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது வந்து லைக் ஜீரோல ஸ்டார்ட் ஆகி திருப்பி ஜீரோல வந்து திருப்பி ஜீரோ போகுது. அட் த வேல்யூ ஆஃப் ஜீரோ இதோட ஒய் வேல்யூ, பவரோட வேல்யூ ஜீரோ. பட் காஸ் ஜீரோவோட வேல்யூ என்ன? காஸ் ஜீரோவோட வேல்யூ 1. அப்போ இந்த இது இல்ல, முடிஞ்சு போச்சு. இதுதான் ஆன்சர். இதுக்கு மேல நீங்க எதுவுமே யோசிக்க வேணும். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன நீங்க ஸ்டார்ட் பண்ணா, ஃபர்ஸ்ட் ஏ வேல்யூவா பி வேல்யூவா எது வேரியபிள்னு கண்டுபிடிக்கணும். அதை தவிர மத்த எல்லாத்தையுமே விதுக்கிட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதுக்கடுத்து பவர் ஈக்குவல் டு இஎம்எஃப் ஸ்கொயர் பை ஆர்னு உங்களுக்கு தெரியணும். இங்க ரெசிஸ்டன்ஸும் ஃபைனட்னு கொடுத்துட்டாங்க. காஸ் ஸ்கொயர் டியை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் நீங்க இப்படி சால்வ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு 25-30 செகண்ட்ஸ்ல முடிச்சிருக்கலாம். மேக்ஸ் 45 செகண்ட்ஸ். என்ன கேட்டீங்கன்னா இந்த கொஸ்டின் நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணணும் ஸ்டார்டிங்லேயே. நீங்க இதை லாஸ்ட்ல போடணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா ஈஸியான கொஸ்டின். நெக்ஸ்ட் 32. இந்த கொஸ்டினை பார்த்தாலே உங்களுக்கு படிக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்குது. நான் ஒரு நீட் ஆஸ்பிரண்டா இருந்தேன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டினை ஸ்டார்டிங்ல அட்டனே பண்ண மாட்டேன். நான் சொன்ன அந்த 35 கொஸ்டின்ஸ்ல ஒரு 20-25 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டு அப்புறம் தான் இந்த கொஸ்டினுக்கு வந்திருப்பேன். இது அவ்வளவு டஃப்பான கொஸ்டின் இல்லை, பட் கொஞ்சம் டைம் எடுக்கிற கொஸ்டின் தான். இதை நான் படிச்சு காட்டுறேன் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணணும்னு. 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஒன்னுக்கு ஆல்ஃபா வந்து பிளஸ் ஆல்ஃபா, இன்னொன்னுக்கு வந்து மைனஸ் ஆல்ஃபா. ஐஏ ஐபின்னு 2 கரண்ட் வேல்யூஸ் இருக்கு. ஒன்னு வந்து சீரீஸ்ல பாஸ் ஆகுது, இன்னொன்னு பேரலல்ல பாஸ் ஆகுது. இதோட டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கரண்ட் எப்படி வேரி ஆகும் அதுதான் கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல. இதுக்கு உங்களுக்கு கொஞ்சமா ஆல்ரெடி ஆல்ஃபா பத்தி, நெக்ஸ்ட் ரெசிஸ்டர் சீரியஸ் பேரலல் இதெல்லாம் பத்தி தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் தான், பெருசா கான்செப்ட் இதுல தேவையில்லை. எப்படி சால்வ் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் சீரியஸ் கால்குலேட் பண்ணணும், நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் கால்குலேட் பண்ணணும். R0 1 plus alpha delta t and R0 1 minus alpha delta t. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா R0 மட்டும்தான் ஆன்சர் வரும். அவ்வளவுதான். அப்போ கிட்டத்தட்ட இது ரெண்டையும் நீங்க சீரீஸ்லயும் போடணும், நெக்ஸ்ட் பேரலல்லையும் போடணும். பேரலல்ல போட்டீங்கன்னா R0/2 வருது, ஒரு கான்ஸ்டன்ட். அதாவது ரெண்டையும் ஆட் பண்ணீங்க, அவ்வளவுதான். தென் சீரீஸ்ல போட்டீங்கன்னா R1 R2 by R1 plus R2 யூஸ் பண்ணணும். அப்போ லைக் ஆர் வந்து டிக்ரீசஸ் டி. ஆர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர்னு வரும். அப்போ கரண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். யா,
இதுதான் இந்த கொஸ்டின்ல ஹிண்ட். இதை தவிர ஒண்ணுமே இல்லை இதுல. ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தோம். தேர்ட். தென் இப்போ இந்த கொஸ்டின் என்ன கேட்டீங்கன்னா நீங்க லாஸ்டா தான் பண்ணணும், இந்த ஸ்டார்டிங்ல பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். லைக் ஒரு மாஸ் இருக்கு, அது வந்து இப்படி ஹேங் ஆயிட்டு இருக்கு, தொங்கிட்டு இருக்கு. இப்போ இயங்குற இன்னொரு மாஸ் போய் இது அடிக்குது, அவ்வளவுதான். இது எலாஸ்டிக் கொலிஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கொஸ்டின் வந்து அவங்களே ஹிண்ட்ஸ் கொடுக்குறாங்க உங்களுக்கு, வெலாசிட்டி ஸ்பீடு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டிங் வந்து கொலிஷனுக்கு அப்புறம் எலாஸ்டிக்கா இருக்குன்னு சொல்றாங்க, கிராவிட்டி வேல்யூ கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்ல வராங்கன்னா எனர்ஜி கன்சர்வேஷன் போடுங்க பேசிக்கா, அதான் சொல்லுவோம். அதுதான் நம்ம இங்க பண்ணிருக்கோம். mgh இஸ் ஈக்குவல் டு half mv ஸ்கொயர், அதாவது பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு கைனெட்டிக் எனர்ஜி. mv ஸ்கொயர்ல போட்டீங்கன்னா மாஸ் மாஸ் கேன்சல், அப்போ v ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும், h இஸ் ஈக்குவல் டு v ஸ்கொயர் பை 2g. ஏன்னா h தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ வெலாசிட்டி வந்து ஆல்ரெடி அவங்களே 10 மீட்டர் பர் செகண்ட் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. எலாஸ்டிக் கொலிஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஏ இதை ஹிட் பண்ணுச்சுன்னா b யோட வேல்யூ 10 மாறிடும், b யோட வெலாசிட்டி வேல்யூ. அப்போ ஜஸ்ட் அதை சப்ஸ்டியூட் பண்றீங்க, அவ்வளவுதான். 100 by 2 into g, that is 10. அப்போ 100 by 25 முடிஞ்சது. இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா ஸ்டார்டிங்லேயே போட்டுடணும். இதை சால்வ் பண்ண ஒரு 30 செகண்ட்ஸ் 35 செகண்ட்ஸ் தான் இருக்கும். யா 5 is answer. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா லைக் இது வந்து பார்க்க காம்ப்ளிகேட்டடா தெரியலாம், பட் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. உன்னோட டென்சிட்டி வந்து இன்னொரு டென்சிட்டி கொடுத்து கம்பேர் பண்ண சொல்றாங்க, அவ்வளவுதான், டைம் பீரியட வச்சு. இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணா கண்டிப்பா அட்டன் பண்ணணும். ஆனா இதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். லைக் டைம் பீரியட் இஸ் ஈக்குவல் டு 2π ரூட் L/g எல்லாம் படிச்சிருப்பீங்க. பட் அதுல டென்சிட்டி எங்க வரும்னு நம்ம யாருமே படிக்கிறதே இல்லை. இப்போ டென்சிட்டி வந்து அதிகமா இருந்ததுன்னா பாப் வந்து இப்படி மூவ் ஆகும், லைக் அதிக டிஸ்டன்ஸ். அதே அது ஏர்ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய தூரம் மூவ் ஆகும். அதே வாட்டர்ல இருந்துச்சுன்னா அதால மூவ் ஆக முடியாது, ஏன்னா வாட்டரோட ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி. அதுதான் இங்க கான்செப்ட். டைம் பீரியட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டென்சிட்டி ஆஃப் த மீடியம். அப்போ எந்த மீடியம் கிட்ட அதிகமான டென்சிட்டி இருக்கோ அதுல டைம் பீரியட் வந்து கம்மியாகும். ஸோ இப்போ T1/T2 ρ2/ρ1 கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணுங்க. அப்புறம் T1² / T2² வில் பி ஈக்குவல் டு ρ2/ρ1. இப்போ நம்ம ρ1 T1/T2 இஸ் ஈக்குவல் டு 2. therefore ரூட் வந்து t is inversely proportional to 1/ρங்கிறனால ரூட் யூஸ் பண்றோம். அடுத்து அதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஆன்சர் வந்துருச்சு. யா 1/4. இந்த கொஸ்டினை நீங்க இன்னும் எப்படி யோசிச்சிருக்கலாம்னா, ஒரு ஜேஇ ஆஸ்பிரண்ட் லெவல்ல யோசிச்சிருந்தீங்கன்னா இதை நீங்க பேனாவே எடுக்காம இது முடிச்சிருக்கலாம். ஒரு இதுக்கு வந்து டென்சிட்டி அதிகமா இருக்கு, இன்னொரு இதுக்கு வந்து டென்சிட்டி கம்மியா இருக்கு அப்படின்னா அது ஈக்குவல் வேல்யூ வர சான்ஸே இல்லை. அப்போ இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிருக்கலாம். நெக்ஸ்ட் இந்த 2 4 அதிகமா இருக்கு, லைக் எதுக்கு நீங்க வந்து டென்சிட்டி ஜாஸ்தி எதுக்கு இதுன்னு பார்த்து நீங்க எலிமினேட் பண்ணிருக்கலாம். பட் ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் வரலாம். நெக்ஸ்ட் கொஸ்டினும் ஒரு ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் ஸ்ட்ரைட்டாவே. இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா மீன் ஃப்ரீ பாத்தை வச்சு கேட்டிருக்காங்க அண்ட் டயமீட்டரையும் இதையும் வச்சு கண்டுபிடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்னு டயமீட்டர், இன்னொன்னு NA/NB என்னன்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். வெறும் ஃபார்முலா டைரக்டா லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1/√2 2πd²n. 2π கான்ஸ்டன்ட், அதனால நீங்க அடிச்சிடலாம். d² என்னையும் வச்சுதான் நீங்க போட போறீங்க. இப்போ மீன் ஃப்ரீ பாத் ஆஃப் A is half that of another ideal gas. So lambda Aங்கிறது வந்து half times of lambda B, அவ்வளவுதான். அடுத்து lambda BB/DAவுக்கு வச்சும் ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, அதை தூக்கி அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். லைக் lambda A/lambda B is equal to dB²/DA² into NB/NA வரும். நெக்ஸ்ட் DA² பதிலா 2 times of BB சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா 4dB² வரும். இது எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி கடைசியா half the answer. இதுவும் ஒரு ஈஸி லெவல் கொஸ்டின் தான். இது அவ்வளவு ஒண்ணுமே இல்லை. இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு அந்த நேரத்துல ஸ்ட்ரைக் ஆரம்பிச்சா முடிஞ்சு. தென் இந்த கொஸ்டின் கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீட்ல ஈஸியா கேட்கவே முடியாது. லைக் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கேட்டிருக்காங்க. என்னன்னா அவங்களே உங்ககிட்ட யூ வேல்யூ கொடுக்குறாங்க. அப்போ நீங்க என்ன யோசிக்கணும்னா இங்க யூஸும் கொடுத்துருக்காங்க. லைக் யுரேனியம்க்கு என்னது, தோரியம்க்கு என்னது, ஹீலியம்க்கு என்னது எல்லாமே அவங்களே கொடுத்துருக்காங்க. யூவோட மல்டிப்ளை பண்ணி நீ ஆன்சர் சொல்லு, அவ்வளவுதான் அவங்க கேட்கறது. ஓகே, இதோ இப்போ பாருங்க, யுரேனியம், தோரியம். இப்போ நம்ம ஏன் மைனஸ் பண்ணோம்னா யுரேனியம் ரியாக்டன் சைட்ல இருக்கு, தோரியம் அண்ட் ஹீலியம் ப்ராடக்ட் சைட்ல இருக்கு, அவ்வளவுதான். டெல்எம் கண்டுபிடிக்கணும், ஜஸ்ட் மைனஸ் பண்ணணும், அதை வந்து C² மல்டிப்ளை பண்ணணும். பிகாஸ் U is equal to delta M into C². ஓகே, delta M into C². ஓகே, அடுத்து இந்த மாஸ் டிஃபெக்ட் இதோட மல்டிப்ளை பண்ணணும். 931.5 மல்டிப்ளை பண்றீங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு, ஆன்சர் 3726. அவ்வளவுதான். இதுவும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டினும் என்னன்னா இது வந்து NCERT நல்லா படிச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும்.
இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இந்த கொஸ்டினை உங்களால சால்வ் பண்ண முடியாது. லைக் இண்டக்டன்ஸ் ஆஃப் த சொலினாய்ட் கேட்டிருக்காங்க. அதுக்கு நேராவே ஃபார்முலா இருக்கு. மியூ நாட் என் ஸ்கொயர் ஏஎல், அவ்வளவுதான் ஃபார்முலா. லைக் இதோ பாருங்க, மியூ நாட் என் ஸ்கொயர் ஏ பை எல். ஏன்னா இங்க என் இஸ் இந்த லைக் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். அதனால ஜஸ்ட் கேபிட்டல் என்க்கு பதிலா என்எல் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, ஏரியாக்கு பதிலா பை ஆர் ஸ்கொயர் போடுங்க. மியூ நாட் என் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் எல், அவ்வளவுதான். இந்த கொஸ்டினை சால்வ் பண்றதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க 10 செகண்ட்ஸ் தான் எடுக்கணும், அதுக்கு மேல எடுக்கவே கூடாது. இந்த மாதிரி. நெக்ஸ்ட் 38. 38ல பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின். லைக் நேரா தியரி வச்சு ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேப்பர்ல வந்ததே தியரி ஒரு 3 நாள் தான் வந்தது, அதுல இதுவும் ஒண்ணு. பட் இது வந்து ஈஸியா நீங்க ஆப்ஷன் எலிமினேட் வச்சு சீக்கிரமா கண்டுபிடிச்சிருக்கலாம். லைக் இண்டெக்ஸ்ங்கிறது வந்து இதுல ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டில வரவே வராது, அண்ட் ஸ்பீட் ஆஃப் இதுலயும் வராது. ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒயர்ல நம்ம இண்டெக்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். இண்டெக்ஸ் யூஸ் பண்ற ஒரே இடம் ஃபோக்கல் லென்த், இதுதான் யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட்லயே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம் லென்ஸ் ஃபோக்கல் லென்த். ஸோ என்ன கேட்டா இது வந்து கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின். பட் நீங்க ஆப்ஷன் எலிமினேஷன்ல இதை ஒரு 10-20 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிருக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் என்னன்னா, லைக் உங்களுக்கு லைட்டா வந்து யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கணும். லைக் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் பிளஸ் டெம்பரேச்சர் ரிலேட்டட் கொஸ்டின். ஆனா இதோட ஆன்சர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். லைக் நிறைய ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணி போடுற மாதிரி ஒண்ணுமே இல்லை. ஜஸ்ட் வால்யூம்னா என்ன, வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 4/3 பை ஆர் கியூப், அதை போட போறீங்க. நெக்ஸ்ட் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர் நாட் இன்டூ 1 பிளஸ் ஆல்பா டி. ஓகே, ஆர் வேல்யூ அந்த ஆல்பா லைக் அதை வந்து இது பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா 3 ஆல்பா வரும். ஓகே, 3 ஆல்பால இந்த 3யும் கட் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சது. 4 பை ஆர் கியூப் ஆல்பா டெல்டா டி, இவ்வளவுதான் உங்க ஆன்சர். இந்த கொஸ்டினை போடுறதுக்கு ஒரு 30 செகண்ட்ஸ் எடுத்துருக்கலாம் மேக்ஸிமம், அதுக்கு மேல எடுக்கவே கூடாது. இதுல நீங்க எப்படி ப்ரொசீட் பண்ணணும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஆல்பா இருக்கு எங்க கிட்ட, அப்ராக்சிமேட் இன்க்ரீஸ் கண்டுபிடி, லைக் டெல்டா கண்டுபிடி, டெல்டா வி கண்டுபிடின்னு அவனே கொடுத்துட்டான். அப்போ நீங்க வால்யூம் வச்சு ப்ரொசீட் பண்ணா முடிஞ்சே போச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டினும் ஒரு ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின் தான். இதெல்லாம் கண்டிப்பா அட்டன் பண்ணிடணும், ஏன்னா இந்த சாப்டர்லாம் ரொம்ப ஈஸியான சாப்டர். ஸோ இதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிஇ பை பிஹெச் மொமெண்டம் ஆஃப் எலக்ட்ரான் பை ஃபோட்டான் கேட்டிருக்காங்க. அண்ட் இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு என்சிஆர்டிலே ஃபார்முலா இருக்கு. எலக்ட்ரானுக்கு வந்து பி ஸ்கொயர் பை 2m அண்ட் பி ஸ்கொயர் பை 2m பதிலாக ரூட் பண்ணீங்கன்னா √2me வரும். வேற ஃபோட்டானுக்கு வந்து E/c, அவ்வளவுதான். இப்போ இ வேல்யூஸ் வந்து சேம்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இந்த 20 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி, அப்போ ரெண்டும் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் வேற என்ன மிச்சம் இருக்கும்னா, ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா மிச்சம் இருக்க போறது ஜஸ்ட் ரூட்ல ஒரு இ இருக்கும் அண்ட் சி இருக்கும், தென் 2me இருக்கும். இதோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணும். மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் 9 × 10⁻31 kgs. ஈயோட வேல்யூ அவங்களே கொடுத்துருக்காங்க 20 எலக்ட்ரான் வோல்ட். எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு 1.6 × 10⁻19. இதை சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா ஆன்சர் 225 வரும். என்ன கேட்டா இதுல கால்குலேஷன் மட்டும் தான் இருந்தது, மற்றபடி இந்த கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இதை நீங்க ஈஸியான கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா சால்வ் பண்ணலாம். பட் இது கண்டிப்பா சால்வபிள் தான். 45 செகண்ட்ஸ் இல்ல 1 மினிட் உங்க ரேஞ்சுக்கு எடுத்துக்கலாம், அவ்வளவுதான் மேக்ஸிமம். ஏன்னா இது எல்லாமே ஸ்ட்ரெயிட் ஃபார்முலா வித் கால்குலேஷன், அவ்வளவுதான். தென் இந்த கொஸ்டின் எடுங்க. இதுல என்ன ஹிண்ட்னா, வெலாசிட்டி ரூட்குள்ள கொடுத்துருக்கான். அவன் என்ன சொல்ல வரான், நீ ஒன்னா ரூட்டுக்கு வெளியில இருந்து இந்த வெலாசிட்டியை கொண்டு வா, இல்லைன்னா வி ஸ்கொயர்டு அந்த மாதிரி கொடுத்துருக்கான். அடுத்து ரேடியஸ் ஆஃப் ஆர்பிட்டும் கொடுக்குறான். ஹைட்ரஜன் ரிவால்வ் பண்ணுதுன்னு கொடுக்குறான். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ஹைட்ரஜன் இப்படி சுத்திட்டு இருக்கு, அதோட வெலாசிட்டியும் இதையும் ஈக்குவேட் பண்ணு, அவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. அவங்களே ஹிண்ட் கொடுக்குறாங்க. mv²/r, அதாவது ஒரு எலக்ட்ரானோ எந்த ஆப்ஜெக்ட் சுத்தினாலும் அதுக்கு முக்கியமான காரணம் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் தான். அந்த ஃபோர்ஸை வந்து கூலம்பிக் ஃபோர்ஸோட ஈக்குவேட் பண்ணணும், அவ்வளவுதான். அதுக்கு ஈக்குவேட் பண்ணீங்கன்னா வெலாசிட்டி, இதோ சொன்ன மாதிரியே வெலாசிட்டி ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா ரூட் கேன்சல் ஆயிடும். நெக்ஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் 1/4 பை எப்சிலான் நாட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. 9 × 10⁻9 × 1.6 × 10⁻19 ஹோல் ஸ்கொயர். இது இ ஸ்கொயரோட வேல்யூ பை வி ஸ்கொயர் வேல்யூ அவனே கொடுத்துட்டான். இதெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட ஆன்சர் 1 × 10⁻9 வருது. எக்ஸ் வேல்யூ கேட்டிருக்கான், 1 தான் வேல்யூ. தட்ஸ் இட். ரொம்ப ஈஸி லெவல் கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின். ஏன் ட்ரிக்கினா, இல்லை உங்களுக்கு இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கான்செப்ட் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு. இன்டியூஸ்ட் இஎம்எஃப்ல ஒரே ஒரு கான்செப்ட் தான், பேரலா இருக்கிறதுக்கும் சீரியஸா இருக்கிறதுக்கும் என்ன ரிலேஷன் மாதிரி தான் இந்த கொஸ்டின்ல கேட்டிருக்கான். நீங்க பாக்கலாம், ஒன்னு வந்து சீரீஸ்ல இருக்கு, இன்னொன்னு வந்து பேரலல்ல இருக்கு. இருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இஎம்எஃப் ஜென்ரல் இது வந்து L × di/dt, அவ்வளவுதான். லென்த்துக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், di/dt இங்க கான்ஸ்டன்ட். இங்க எது லென்த்ல ஜாஸ்தின்னு பார்க்கணும்.
இது வந்து சேம் லென்த், இது வந்து 2 டைம்ஸ் ஆஃப் லென்த். லைக் கியூ யா இது ஒரு எல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது 2 டைம்ஸ் ஆஃப் எல் இருக்கு. அப்போ 2L இன்டூ டிஐ பை டிடி, இது வந்து எல் இன்டூ டிஐ பை டிடி. ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 2. அவ்வளவுதான் ஆன்சர். லைக் ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஆனா உங்களுக்கு கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். என்ன கான்செப்ட்னா, இதுல இன்னொரு அனதர் கான்செப்ட், இஎம்எஃப் ஆஃப் பேரலல் வந்து எப்பயுமே இஎம்எஃப் ஆஃப் சீரிஸை விட அதிகமா இருக்கும். இது இன்னொரு கான்செப்ட். இது தெரிஞ்சவங்க வந்து 1/2 1/4 வராதுன்னு டிக் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஈக்குவலா இருக்கவும் சான்ஸ் இல்ல. அப்போ 2 தான் ஆன்சர். நீங்க அப்படியும் சால்வ் பண்ணிருக்கலாம். பட் ஆக்சுவலா இதுதான் இப்படிதான் சால்வ் பண்ணணும். பட் அதெல்லாம் நீங்க ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். என்ன கேட்டா இதுவும் ஒரு ஈஸியான லைக் மாடரேட் லெவல் கொஸ்டின் தான். 30 செகண்ட்ஸ்ல சால்வ் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொரு இது ரொம்ப ஈஸியான லெவல் கொஸ்டின். ஒர்க் டன் பை த கேஸ் கேட்டிருக்காங்க அண்ட் அடியாபேட்டிக் எக்ஸ்பென்ஷன். இவ்வளவுதான் நீங்க கொஸ்டின்லயே படிக்கணும். இதெல்லாம் காமா வேல்யூ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. தோ என்ஆர்டி என்ஆர் டெல்டா டி, அவ்வளவுதான் ஃபார்முலாவே. என்ஆர் டெல்டா டில டெல்டா டி வேல்யூ இருக்கு -10, ஆர் வேல்யூ அவங்களே கொடுத்துட்டாங்க 8.3ன்னு. நெக்ஸ்ட் காமா வேல்யூ இருக்கு, அதை வச்சு 1/γ-1 முன்னாடி வரும். அப்போ 5/3 -1 2/3, அதோட ரெசிப்ரோக்கல் 3/2. அவ்வளவுதான், டெல்டா யூ கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுதான் அடியாபேட்டிக். ஏன்னா ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு டெல் யூ அடியாபேட்டிக்ல. இது ஈஸி லெவல் கொஸ்டின். இதை கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், வெலாசிட்டி, லைக் வாட்டர் ஃப்ளோ, இதை ரிலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா 2 ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு லைக் இந்த டியூப்ல. இப்போ 2 இதுக்கு வந்து நீங்க என்னென்ன இது யூஸ் பண்ணுவீங்க? ஒன்னு ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி, அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் டெல்டா பி கண்டுபிடிக்கிறீங்க, அவ்வளவுதான். ஏன்னா இங்க இந்த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் கேட்டிருக்காங்க அண்ட் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க இப்படி ரிலேட் பண்ணணும். A1V1 ஈக்குவல் டு A2V2. அதாவது இங்க எவ்வளோ மாஸ் ஃப்ளோ ஆகுதோ அதே மாஸ் தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும். ஏரியா இன்டு வால் வெலாசிட்டி இஸ் அ கான்ஸ்டன்ட். அதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி. இப்போ V2 இதுல இருந்து கண்டுபிடிச்சிருங்க. V2 இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் V1. ஏன்னா ஏரியா வந்து இங்க இருக்கு. 40/20 போட்டீங்கன்னா கிடைச்சிடும் 2. அடுத்து அதே வெலாசிட்டி டெல்டா P இஸ் ஈக்குவல் டு ஹாஃப் ரோ டெல்டா V ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரெஷர் டிஃபரன்ஸ்க்கும் வெலாசிட்டி ஸ்கொயருக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதோட டிஃபரன்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ டிஃபரன்ஸ் வந்து 15 கொடுத்துருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் வாட்டர் தான், வாட்டர் நமக்கே தெரியும் 1000. 1000/2 500 இன்டூ 4V1² -V2². இப்போ V1 இது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ஜஸ்ட் AV1ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஃப்ளோ ரேட் கிடைச்சிடும். இது வந்து ஒரு மீடியம் லெவல் கொஸ்டின். நீங்க ஒரு 50 செகண்ட்ஸ் இல்ல 40 செகண்ட்ஸ் இருந்தா சால்வ் பண்ணிடலாம் கண்டிப்பா. என்ன கேட்டா இந்த கொஸ்டினும் நீங்க கண்டிப்பா அட்டன் பண்ணணும். இது விடவே கூடாது. லைக் ரொம்ப 2 ஃபார்முலா யூஸ் பண்ணி நீ ஆன்சர் கண்டுபிடி, அவ்வளவுதான் சொல்றாங்க, வேற எதுவுமே இல்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து லைக் இது வந்து மோரா நீங்க கொஞ்சம் கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். லைக் ஒரு ரொட்டேட்டிங் டிஸ்க் இருக்கு அண்ட் அந்த டிஸ்க் வந்து ஃபிக்ஸ்டு சென்டர்ல ரொட்டேட் ஆகுதுன்னா அதோட ஆங்குலர் மொமெண்டம் வந்து எப்படி மாறும்னு கேட்டிருக்காங்க. அவ்வளவுதான் கொஸ்டின். பட் இதுல என்னன்னா சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நீங்க இப்படி ரொட்டேட் பண்ணும்போது சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட் படி ஆங்குலர் மொமெண்டம் வந்து லீனியர்லா சேஞ்ச் ஆகவே ஆகாது. அண்ட் அது வந்து லைக் I⍵ தான் எந்த ஆக்சிஸ்ல நீங்க ரொட்டேட் பண்ணாலும். லைக் ஏல வச்சு ரொட்டேட் பண்ணாலும் சரி, பில வச்சு ரொட்டேட் பண்ணாலும் சரி. அப்போ ஆங்குலர் மொமெண்டம் அட் A பாயிண்ட்லயும் I⍵ தான், B பாயிண்ட்லயும் I⍵ தான். எல் ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 1. அண்ட் இந்த கொஸ்டின்ல என்ன முக்கியமா இருந்துச்சுன்னா நீங்க சென்டர் ஆஃப் மாஸ் கான்செப்ட் எடுத்துட்டு வர்றதுதான் இதுல கொஞ்சம் கஷ்டம். ஸோ இது ஒரு மீடியமான கொஸ்டின். இதை நீங்க லாஸ்ட்ல தான் அட்டன் பண்ணணும். அவ்வளவுதான் இன்னைக்கு நம்ம கொஸ்டின் பார்த்தது. இந்த மாதிரி கொஸ்டின்ல எல்லாம் நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, நான் சொன்ன மாதிரி எது ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணணும், எது லாஸ்ட் அட்டன் பண்ணணும். ஏன்னா நீட் பிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 45ல ஒரு 20-23 30 மினிட்ஸ் 35 மினிட்ஸ்ல முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியான கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் நீங்க டக்குன்னு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அதை விட்டுட்டு ஒரு 3-4 கொஸ்டின் ஃபர்ஸ்ட் நாள்லயே ஸ்டக் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது கான்ஃபிடன்ஸ் வருது. ஸோ எந்த ஈஸியா இருக்கு, எந்த கொஸ்டின்லாம் கஷ்டமா இருக்குன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. தென் அதுக்கப்புறம் லைக் என்ன மெத்தட்ல போடணும். அவங்க கொஸ்டின்ல என்ன கொடுக்குறாங்க, இப்போ சில கொஸ்டின்லாம் நான் காமிச்சேன், அவங்களே வந்து உங்களை டிரைவ் பண்ணாங்க. இதெல்லாமே வந்து நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்கன்னு அவங்களே உங்களை டிரைவ் பண்றாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் அதுல இருந்து ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதுல இருந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போதைக்கு இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். லைக் என்னென்ன கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்ணணும் அதெல்லாமே சொன்னேன். கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க, நம்ம அது ரிலேட்டடாகவும் வீடியோ போடலாம். அனதர் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இப்போ சிக்ஷா கிளாஸ்ல வந்து நீட் இன்டகிரேட்டட் கோச்சிங் கொடுக்குறாங்க. ஜஸ்ட் கிளாஸஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 1999. இதுல டவுட் சால்விங் ஒரு டெஸ்டையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட்
ரெக்கார்டட் கிளாஸஸும் இருக்கு. ஸோ நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். தென் என்ன டவுட்ஸ்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. மோர் இம்பார்ட்டன்ட்லி நீட் 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னா என்ன மாதிரி ரெப்யூட்டடான ஃபேக்கல்டிஸ் வந்து நாங்க எப்படி கிராக் பண்றது, லைக் ஜேஇ லெவலுக்கு நாங்க ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். ஸோ எங்களுக்கு நீட் வந்து அவ்வளவு கஷ்டமான விஷயமா இருக்காது. எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இதெல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா சிக்ஸ்த் கிளாஸோட அட்மிஷன் ப்ரோக்ராம்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. அவங்க கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்க என்ன அப்ளிகேஷன் ப்ரொசீஜர்னு. தட்ஸ் இட். தேங்க்யூ.